5 வருடத்துக்கு 20 கிராமங்களுக்கு உருவாக வரும். அந்த வகையிலே இந்த திட்ட முன்மொழிவுகள் மாவட்ட மட்டத்தில் ஊடாக அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு கட்டம் கட்டமாக நிதி விடுவிக்கப்படுவதாக சாவகச்சேரி டிஎஸ் இந்த நீங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்ற 3 கிராமங்கள் இருக்குது. அப்போ அந்த 3 கிராமங்களில் கைத்தடி, நாவக்குடி, சந்திரபுரம் இந்த கிராமங்கள் தான் முன்னுரிமை அளிக்கப்பட்ட கிராமங்கள். அதை நீங்கள் தவிர்த்து போட்டு மற்ற ஏனைய கிராமங்களை தெரிவு செய்யறதுக்கான காரணம் என்ன? வறுமை அந்த பொறியாட்சியில பார்க்கறதுல இதுல ஓய்குடியிருப்பு நாவக்குடி டிவிஷன்ல வந்து மிக உயர்வா இருக்கு விவரம் சொல்லுதா. அதே போல சந்திரபுரம் கிராமத்துல வந்து சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே நிறைய செயல்படுத்தப்பட்டு வேரிய முன்னேற்றம் ஏற்கனவே இருந்தல் இருந்து அந்த டிவிஷன்ல இருக்குது. அந்த அடிப்படையில் டிவிஷன் சௌபாக்கியா ப்ரொடக்ஷன் வில்லேஜ் போன்ற பல விழுது போன்ற என்ஜிஓஸ் வேலை செய்து வீட்டு திட்டத்தை 100க்கு மேற்பட்ட வீட்டு திட்டங்கள் அந்த டிவிஷனில் கொடுக்கப்பட்டது. அதே போல வாழ்வாதாரம் முழுமையாக கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு 50க்குள்ளாம் கொடுக்க வேண்டியிருக்குது. 2009க்கு முன்னர் வீடு தேவையான ஆட்கள் 15 தான் அங்கே இருக்குது. உண்மையாகவே அங்கே கூலி தொழிலாளிகள்லாம் அதிகம் வசிக்கின்றார்கள். அதே மாதிரி பின்தங்கிய இடம் டவுனுக்கு பக்கத்துல தான். அப்ப அந்த கிராமம் இந்த இதுக்குள்ள உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துள்ளேன். இல்லை, வேற எதுக்கும் இல்லை. இது வந்து உங்களோட கிராமம், உங்களோட மாவட்டத்தில் கேட்டகரைஸ் பண்ணிப்பட்டு இருக்கிறது வேற கிராமங்கள். அதனால தான் நாங்கள் கேட்டோம். சரி, நீங்க சொல்ற காரணம் சரி. ஒரு அமைச்சர் ஒரு கேள்வி என்னென்றால் பாதரவத்து கோப்பாய். ரெண்டாவது பிரச்சனை என்னென்றால் இந்த மந்த்லி லேன் இதுல நீங்க ரெண்டாவது போட்டிருக்கீங்க. இந்த முறை இந்த செலக்ஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தானே செய்யறேன்னு சொல்லி நான் நேற்று தினம் அறிந்து நான் அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி செய்யல உங்களுக்கு மந்திரி கிளாக்கு மந்திரி வேற இல்லையா? மூன்றாவது தான் மந்திரி. ஆகவே அந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பிரதேச கருத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை சபையை ஏற்றுக்கொள்றபடியால் நாங்கள் அதை உறுப்பினர் இது 5 வருட வேலை திட்டம். 5 வருட திட்டம் கிராமத்தை முழுமையாகவே வீதிகளில் இருந்து சகல விதமான வேலைகளையும் செய்யறதுக்கு தான் இதில் தீர்மானிச்சிருக்கு. அந்த கிராமங்கள் முன்னுதாரணமான கிராமங்களை மாற்றமைக்கிறது தான் பிரதானமான நோக்கம். அப்போ அதன் அடிப்படையில் வீதிகளில் இருந்து சகலதையும் அதில் கட்டி எழுப்புறதுக்கான வேலைகள் தான் நம்ம முன்னெடுக்கிறது. கௌரவ அமைச்சர் இதுல என்னென்ன மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல புத்தகத்துல கடைசி பக்கத்துல இருக்குது மேஜர் ரீஜனல் டெவலப்மெண்ட் சொல்லி அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்ல வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எமர்ஜிங் ரீஜன் போட்டு 6000 மில்லியன் இதுல ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளேயே இது வருதான் அது அந்த காசுக்குள்ளே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வாழ்வாதார திட்டமும் இருக்கு சார். அப்ப இது அதுக்கு வந்து 5 வருட திட்டம்னா கட்டாயம் இந்த புத்தகத்துல இருக்கு. இது வந்து பாடநிலைகள் புத்தகத்துல கட்டாயம் இருக்கு. இருக்குன்னு பாக்குறேன்னா ஒரு மொத்த தொகை வந்த காசு எவ்வளவு பாய் வருது போகணும்னு தெரிஞ்சு வருது. நம்மளுக்கு தான் பட்ஜெட்ல இந்த 5 ப்ராஜெக்ட் டோட்டல் இல்ல கொஞ்சம் இருங்க. இது சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிகழ்ச்சி திட்டம் இதுதான். கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சிலிருந்து செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற அந்த அரசாங்க கொள்கைகளை ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் என்ற கைநூலங்களை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் கௌரவ பார்லமெண்ட் அமௌண்ட் எவ்வளவு மட்டும் சொல்லிடுமா? அடுத்த முறை பிரேசன கூட்டத்துல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுல இந்த 4 மிக முக்கியமான விடயத்தை சம்பந்தமா தான் வந்திருக்கு. நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த அறிவித்தல் உங்களுக்கு இதுவரையிலே கிடைக்கப்பெற இல்லை. நம்ம அதனால இதுல தான் போன் ஆகும். மொத்தமா இவ்வளவு வந்தாங்க கூட நாங்க அந்த காசு செலவழிக்கிறத யோசிக்கிறோம். கௌரவ ஜிஏ சொல்லி இருக்கிறார் மொத்தமா ஜாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன்ல 1000 மில்லியன் மட்டும் தான் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அப்படி இல்லை, வடக்கு மாகாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது.
ஆகவே அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக முன்னுரிமைப்படுத்தப்பட்டு கிடைக்கப்பெறலாம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னா நினைக்கிறதுல நம்முடைய கௌரவ ஆளுநர் 5 மாகாணங்களுக்கு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் அதற்குரிய சரியான முறையிலே அந்த தேவையின் அடிப்படையிலே அவர் பங்கீடு செய்வார். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுக்கு ஒரு 1000 மில்லியன் ரூபாய் கிடைக்கலாம். கௌரவ ஆளுநர்கிட்ட இந்த கேள்வி என்னென்றால் எங்களோட பாப்புலேஷன் எடுத்து பார்த்தா யாழ்ப்பாணத்தின் பாப்புலேஷன் கிளிநொச்சி முல்லைத்தீவு அதை விட கூட நீங்க பாப்புலேஷன் பேஸ்லயா பிரிக்கிறீங்க அல்லது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1/5 பிரிக்கிறீங்களா சார்? இல்ல இதுவரை தொடர்பாக எங்களுக்கு வட மாகாணத்துக்கான 5000 மில்லியன் தான் தரப்பட்டதே தவிர அதே முன்மொழியோட எல்லா மாவட்டங்களையும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இன்னும் நாளேண்டு ஒரு கருத்துரையாடல் நடைபெற்ற அமைச்சில் அது பிறகுதான் என்ன மாதிரியான ஒதுக்குகள் எவ்வாறு அதை ஒதுக்கு செய்யப்படும் என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரிய வரும். ஐயா ஒரு தெளிவுபடுத்தல் என்னென்றால் 1000 மில்லியன் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்தா 15 பிரதேச சபை இருக்கு. அதை பிரிச்சா ஒரு பிரதேச சபைக்கு 66 மில்லியன் வருது. அப்படி பார்த்தா 3 கிலோமீட்டர் பாதையில மட்டும் தான் எங்களை புனரமைக்க முடியும். இது நாங்கள் உள்ளாக வீதி அபிவிருத்தியை பற்றி மட்டும் கதைக்கிறோம், அதாவது கிராமிய வீதியை பற்றி. பட் எங்களுக்கு அந்த ஆர்டிடியில வரக்கூடிய காசுகளை உள்ள ஏதாவது சொல்லிடுமா எங்களோட யாழ்ப்பாணம் மாவட்டம்? இல்ல எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு 2 வருது. இந்த கிராமிய வீதியரங்கத்துக்கு இல்ல மாகாண சபைப்படுத்தப்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களமும் மற்றது கிராமிய இந்த பிரதேச சபைகளுக்குரிய மாநில சபைக்குரிய வீதிகளும் அதுக்குள்ளே அடங்கும். அது 2 சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரியானதான் ஒரு பிரதேச சபைக்கும் கொடுக்குறாண்டு. வீதிகள் கிராமிய வீதிகள் தொடர்பான கட்டமைப்பு கட்டுமானம் மதகுகள் பாலங்கள் போன்றவற்றை அமைத்தல் போன்றன இந்த திட்டத்துக்குள்ளே உள்வாங்கலாம் என்றும் அதே போல சில விடயங்களை உள்ளடக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வீதி அபிவிருத்தியின் போது ஒன்று கடல் பாதுகாப்பு வலயம் உட்பட பெயர் குறிப்பிட்ட பாதுகாப்பு பிரதேசங்கள், கலாச்சார மரபுரிமை ஒன்றாக பெயர் குறிப்பிடப்பட்ட பூமி பிரதேசம், வழிபாட்டு தலங்கள் ரஜிவன் உட்பட ஒரு மீட்டிங்கோட பார்த்து நாங்கள் அதுல வேற பிரதேச செயலாளர்கிட்ட சொன்னாங்க இந்த மீட்டிங்ல அந்த முக்கியமான விடயம் ரஜிவன் நாங்கள் அந்த தோட்ட காணிகளுக்குள்ள தண்ணி போகுதுன்னு சொல்லி இதுல அனுமதி எடுக்க சொன்ன இடம் அந்த பிரதேச நீங்க சொல்லுங்க. வேலனை சொல்லுங்க பாபு. வேலனை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சின்னமடு கிராமம் வந்து தொடர்ச்சியாக தண்ணி வெள்ள நேரங்களில் பாதிப்படைந்து வந்திருக்கு. அந்த ரோட்டுகளை செய்ததை சொல்லி கேட்டிருந்தாங்க. அது தொடர்பான விவரம் தான். மக்களோட விவசாய நிலங்கள் அழிதன்றதால அதுல எல்லா விவசாயிகளும் எழுப்பி வந்து எங்கள்கிட்ட கேட்டவே அந்த தங்களுடைய அந்த பாதையை முன்னுரிமை சொல்லி அந்த காணி மட்டத்தை விட ரோடு உயர்த்தி போடப்பட்டதால இப்ப அதுல நாங்கள் இந்த முன்னுரிமை அந்த முன்னுரிமைக்கு தான் வேதனையை உள்ளடக்குவோம் என்று கவனத்துல வேதனையில அதை அப்ரூவ் பண்ணினாங்க. அதை உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்தோம்னா நீங்க பாதையில முன்னிலைப்படுத்த அதை கட்டாயம் தீவிரத்தில் நாங்கள் இந்த வேலை திட்டம் தொடர்பாக கலந்துரையாடல் கௌரவ ஆளுநர் குறிப்பிட்டது போல கொழும்பில் நடைபெறுகின்ற கலந்துரையாடலின் பின்னர் பிரதேச செயலகங்கள் அந்த முன்னுரிமை பட்டியலில் முன்னுரிமைப்படுத்தல அந்த உங்களுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியோட நீங்கள் இதை முன்வைத்தால் நாங்கள் அதை எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் அதை அனுமதி கிடைச்சிருக்குதா கிடைச்சாரு. ஓகே. மழைநீர் சேகரிப்பு திட்டம் அந்த எங்களுடைய சாட்டு பிரதேசத்துல ஆரோ பிளான்ட் ஒன்று இருப்பதாகவும் அந்த ஆரோ பிளான்ட்டை வந்து நேவி பாவிக்கிறதாகவும் மக்களுக்கு அந்த தண்ணி போயிலன்னு சொல்லி மக்களால் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது. அதுல நாங்கள் ஒரு நேவிட்ட கேட்டு அதுல இருந்து தண்ணி எடுக்கிற வசதி ஒன்று செய்து கொடுக்கிறது. சாட்டி இல்லை சார், புங்குடுதீவில் வந்து இப்போ பழுதாயிருக்கு சார். திருத்துறதுக்கான ஹெல்ப் மினிஸ்ட்ரி வந்து நிதி ஒதுக்கி இருக்குது. நேவி திருத்தி போட்டு அது பொதுமக்கள பாவனைக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் நேவி டைம் இதுல கேட்டுட்டோம்னா நல்ல கௌரவ அமைச்சர் என்றால் மக்கள்கிட்ட கோரிக்காது இல்ல அது நேவி சொல்லி இருக்குது, மக்கள்கிட்ட கையளிக்கப்பட சொல்லியிருக்கு. அந்த டிசிசி மீட்டிங்கா எடுத்துட்டோம்னா நல்ல இது ஏற்கனவே கனகாலமா பழுதடைந்து இருக்கிறது. நாங்கள் இந்த வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு தான் நாங்கள் கேட்டதுக்குரிய ஃபண்ட்ஸை தர சொல்லி அப்போ நாங்கள் அந்த மினிஸ்ட்ரியை கேட்டு மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் நேவிக்கு அந்த ஃபண்ட்ஸை கொடுக்குற மட்டும் நேவி தான் அதை முதல் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணினது. அவர்கள் அதை திருத்தி தருவார்கள்னு சொல்லி அதை திருத்தி போட்டு மக்கள் தான் அதை பாவிப்பார். அதை நாங்கள் ஒரு டிசிசி மீட்டிங் முடிவாக எடுத்தோம்னா அடுத்த முறை நாங்கள் நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த
விடயம் ஏனைய திணைக்களங்களினால் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள். அந்த வகையிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபை 3 வீதிகளை புனரமைப்பதற்கான அனுமதி கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒன்று கற்பக பிள்ளையார் வீதி புனரமைப்பு கோப்பாய் பிரதேச செயல பிரிவு 1.61 கிலோமீட்டர், புத்தூர் கந்தரோடை வீதி புனரமைப்பு உடுவில் சண்டிலிப்பாய் பிரதேச செயல பிரிவு 1.47 கிலோமீட்டர், கந்தசாமி கோவில் கழுதைப்பட்டி வீதி புனரமைப்பு வேலனை பிரதேச செயல பிரிவு 1 கிலோமீட்டர் ஆகிய வீதிகளை புனரமைப்பதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் அனுமதியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை கோரியிருக்கிறது. அடுத்தபடியமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கடந்த கூட்டங்களிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களுடைய முன்னேற்றம். இந்த வீதி சம்பந்தமா ஒரு இன்னொரு இந்த வேலனையில கலைக்கப்பட்ட இன்னொரு விடயம், வேலனையில இன்னும் ஒரு ரோட்டோட பிரதானமா கேட்டிருந்தவ அதே நாங்கள் இந்த வீதி அபிவிருத்தி சபையின் இல்லை கூடாது நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை நாங்கள் அதே ஒரு சொல்லுங்க வேணும் மண்டதீவு அல்லப்பட்டி இணைப்பு வீதி வேலனை அல்லது தீபக பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு விசேடமாக அங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கு பொறுப்பொண்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்ப நீங்களும் இதுகளை முன்மொழிங்க இருந்தா இந்த 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 எஜெண்டாவுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் தானே. அதாவது நாங்கள் முன்மொழிஞ்சு இருக்கின்ற வேலை திட்டம் இருக்கின்றது. அப்ப அந்த முன்மொழிவுக்கு அப்பாலான வேலை திட்டங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதில் அவசரமா செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த மற்ற வேலைகளை பின்னுக்கு போட்டு அந்த வேலைகளை முன்னுக்கு எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நீங்க அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையிட்ட இப்பவே சொல்லுவீங்க என்றால் அந்த மண்டதீவு குமுடி பாதை நினைக்கிறேன் அதை அடுத்த திட்டங்களுக்குள்ள உள்ளடக்க சொல்லி நல்லா இருக்கு. அது ஆர்டிடி ஆர்டிஏ நீங்கள் அடுத்த முறை போடுறீங்களா அது எந்த அதுல எல்லா பொதுமக்களும் அனுமதி கேட்ட வெங்கல்ட்ட அடுத்த முறை நீங்க தரப்போறதில்ல கட்டாயம் அதை ஒரு இன்க்ளூட் பண்ணுங்க. கட்டாயம். ஃபுல் டீடைல்ஸ் தாங்க அடுத்த முறை. இப்போது இருக்கு ஏதாவது எஸ்டிமேட் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. மொத்த எஸ்டிமேட் எவ்வளவு கேட்கணும் மொத்தமா? இதுக்கு ஒரு 320 மில்லியன் கிட்ட தேவை. என்னன்னு சொன்னா அது வந்து ஃபுல்லாயே மெரைனோட சம்பந்தப்பட்ட வேலை. அது வந்து ஃபுல்லா உயர்த்தவும் வேணும். அதோட அந்த சொயில் வந்து சரியான வீக்கான இதா இருக்கு. அதோட எல்லாம் வந்து நீரோட்டத்துக்கான பாதைகளும் கணக்க செய்யணும். நார்மலா எங்களுக்கு மாகாண சபைக்கு வர்ற நிதியில வந்து எங்களுக்கு அதை செய்வதற்கு காசு காணாம இருக்கு. நாங்கள் பகுதியாக தான் அதை செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள சாத்தியம் பெறும் தெரியல எனக்கு. ஆனா 1500 கிலோமீட்டர் இந்த திட்டத்துக்குள்ள அது உள்வாங்கப்படுது. இந்த 1500 கிலோமீட்டருக்குரிய பாதைக்குரிய பணம் இன்னொரு பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கா? 5 வருஷம் அதுல இந்த முறை பட்ஜெட்ல எங்க லைன் மினிஸ்ட்ரியில கூட போட்டிருக்கணுமா இந்த 1500 கிலோமீட்டர் திட்டத்துக்குள்ள? இல்ல 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 கிராமிய அபிவிருத்திக்குரிய 5000 மில்லியன்ன்றது தனிய. உங்களுடைய அந்த 1500 கிலோமீட்டர் பாதைன்றது அந்த 5000 மில்லியனுக்குள்ள வராது. அது வேறையா தான் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியின் உரையில தனிய சொல்லி இருக்கிறாரு. 1500 மில்லியன் வட்டுவாகலுக்கும் இது 5000 யாழ்ப்பாண கிராமிய யாழ்ப்பாணத்துல வடக்கு மாநிலத்துக்கு
அது தவிர உங்களோட இந்த 1500 கிலோமீட்டருக்குரிய அந்த ப்ரொஜெக்ட்ல இந்த வருடம் எவ்வளவு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தெரியாதா? பட்டுக்கோட்டை சந்தியில இருந்து காரநாடு சந்தி வரைக்கும் உள்ள ரோடு இன்னும் போடப்படல. ஆர்டி ஏதாவது சொல்றீங்களா அதுக்கு? ஆர்டி கோயில் 5 ரோடுகள்ல இந்த ரோட் ஏதாவது முன்னாள் சந்தியில இருந்து பட்டுக்கோட்டை போலீஸ் மட்டும் சிக்கன் இருக்கு. அதே போல இந்த அராலி துறை இருந்து அராலி வேலனை அது கிட்டத்தட்ட 4000 லோக்கல் ஃபண்டிங் அது பொருத்தமில்லைன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். அது ஓகேன்னு சொன்னா தான் அது இது பண்ணப்படும். இப்போ சாத்தியப்படாது. எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க, இந்த முறை பட்ஜெட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்டிஏக்கு வடக்கு மாநிலத்துக்கு மொத்தமா ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு தெரியுமா? அதாவது வந்து வைட்டிங் கூட வந்து 2 போட் போட்டிருக்கு. 6 ரோட் மெயின்டெனன்ஸ் ட்ரஸ்ட் பண்றது ஒரு போட். அடுத்து வந்து வைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதுல மொத்த மில்லியன் எவ்வளவு? வைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1400 மில்லியன். என்றால் எங்களுக்கு 70 கிலோமீட்டர் வித்திரமா அவ்வளவு. இது கிளாஸ் என்ன? அது கிளாஸ் ஏயா? கிளாஸ் ஏ கிளாஸ் ஏல இல்ல ஏபிஎன் பி கிளாஸ் ரோட் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ரோட் அதுல இருக்கு. ஒரு கிளாஸ் ஏபிஎன் ரோட்டுக்குரிய 1 கிலோமீட்டருக்குரிய மொத்த செலவு கிளாஸ் ஏக்கும் பிக்கும் 15 கிலோமீட்டர் நடுவுல இருந்து 15 மீட்டர் ஜலை பண்ண நேற்று எங்கள்ட்ட ஆர்டிடி சொன்ன ஞாபகம் இருக்கு. ஜெனரலா வந்து ஆர்டிஏ ரிசர்வேஷன்ன்றது மில்லிங் லிமிட்ன்றது எல்லா ரூட்டுக்கும் 15 மீட்டர். அதுல கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் ரோட் இந்த ஒரு ஒதுக்கப்பட்ட நிதியில போறதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க? 15 கிலோமீட்டர் வந்து வைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வந்து அதாவது வந்து வழக்கார மூடுதியில 21ல இருந்து குடிக்கிட்டு ஜெட்டி மாட்டும். அடுத்த வந்து கார்னர் சைக்கிள் ரோட்ல வந்து 0 to 2ல ஒரு 1 கிலோமீட்டர் மற்ற 5 to 6 1 கிலோமீட்டர். அது இந்த முறை நவம்பர் 15க்குள்ள நீங்க போட்டு முடிப்பீங்களா? அதற்கு மினிட் பண்ணி போட அந்த மீட் ஒர்க்க தாங்க. சித்தங்கனி கார்னர் போற பாதை ஆட்டப்படியா சித்தங்கனி கார்னர் போற பாதை இப்ப இடைக்கிடக்க அடிக்கேட்டதா அதுல வந்து மூல சந்தியில இருந்து